படம் நல்லா இருக்குண்ணா. படத்துல குறைய சொல்ல முடியாதுண்ணா. இவன் தான் படத்துல அது வந்து ஹீரோயின் நல்லா இல்லையா அவனுக்கு ஹீரோயின் இருக்கணும் அந்த மாதிரி அந்த கான்செப்ட் கொடுத்துறாங்க. அவருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக கொடுத்துறாங்க கான்செப்ட்லாம். இப்போ ஜென்ரேஷன்லாம் ஃபோன் நிறைய யூஸ் பண்றாங்க. அது ஃபோன்ல எல்லாமே மைண்ட் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறாங்க அது ஏற்ற மாதிரி அந்த இப்போ வந்து ஃபோன்லாம் யூஸ் பண்ணாம இயற்கையா இருந்தாலும் சொல்லுவாங்க. ஹீரோயின் அப்படியே மாறிக்கிறான். ஃபர்ஸ்ட் இந்த சீனோட வந்து இயற்கையா இருக்கிறது அப்படி மாறிக்கிறான். அதில் டீப்பா சொல்லிக்கிறான். நான் சொல்ல பார்த்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் எனக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்ட். அவங்க இப்போ வேற தவங்களுக்கு பேசியிருக்கோம். இப்போ வந்து நம்ம நான் சொல்றத விட நேரில் வந்து அங்கே பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சூப்பராக இருக்கும். எல்லாரும் ஆப்ல தான் லவ் பண்ணுறாங்க. ஆமா அது சொல்லிடுறாங்க. ஆனா இப்போ வந்து ஃபியூச்சர் வந்து கண்டிப்பா வரும். நான் சொல்ல போனா அந்த மாதிரி கான்செப்ட் வரும். அவர் இப்போ பிரதீப் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அந்த கான்செப்ட் அவர் அதை பத்தி எப்படின்னா அவருக்கு மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணி அவர் வந்து பண்ணிக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க. சூப்பரா சூப்பரா இருக்கு. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணது சமயம் எடுத்துக்கிறாங்க. எதுவுமே எல்லாமே ஃபுல்லா என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. ஃபுல் சீனும் பார்க்கலாம். சூப்பரா இருக்கிறாங்க. ஆமா சாங்ஸும் செம்மையா இருந்துச்சு. இவ்வளவு வெயிட் பண்ணதுக்கு செம்ம ஒருத்து. நம்ம பாக்க நம்ம சொல்றது அவங்க வந்து பார்த்தா இன்னும் என்னோட செம்மையா சொல்லுவாங்க. சூப்பரா இருந்துச்சு. சத்தியமா வேற மாதிரி இப்போ ஹிட்டாக செம்மையா இருக்கும். யோகி அவ்வளோ சொல்லவே வேணாம். வேற மாதிரி அதோ டபுள் மடங்கு சூப்பரா இருந்துச்சு. ஓகே நன்றி. அவனுக்கு ஓகே எந்த ஹீரோயின் போட்டா நல்லா இருந்திருக்கும் உங்களுக்கு? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. படத்துல என்னதான் சொல்ல வராங்க? படத்துல வந்து நேச்சுரலா லவ் பண்ணோம். மொபைல் இல்ல இந்த வயசுல நீங்க பார்க்கக்கூடிய படமா இது? இவனுக்கு கொஞ்சம் இது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தவனே ஏறிச்சு. ரொம்ப ஃபியூச்சர் இல்ல. ஆனா ஆனா படம்லாம் வந்து ரொம்ப சொல்லல அப்படிலாம் இல்ல. படம் வந்து ஆவரேஜ் தான். எப்போ ஒரு ஆர்டினரி லவ் ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. பொறாம பேசுறான். 5-4 தள்ள நான் படம் நல்ல படம். சீமான் அண்ணா வந்திருக்காருல்ல படத்துல நல்லா வந்திருக்காரு. நெஜத்துல டிஎம்கே தான். இல்ல சீமான் அண்ணா வந்து என்ன சொல்லிருக்காரு படத்துல? அவர் வந்து நம்ம தமிழ்ல மரண்டா வெயிட் பண்ணுங்க. அது வந்து அவர் யாரும் ஒருத்தரம் சொல்லிருந்தீங்க போன்லயே முழு கூடாது சொல்லிருக்காங்க. வெளி உலகத்துல வாழணும். லவ் சீன்லாம் எப்படி இருக்கு பாக்கிறதுக்கு? லவ் சீன் எப்படி? லவ் சீன்லாம் பீக்னா இது அனிருத் சேர்ந்து சூப்பரா பண்ணிட்டாங்க. சீன்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா வந்து படத்தை பாக்குறதுல எப்ப லவ் சீன் வரேன்னா பார்த்தேன். பியூட்டி ஹில்ஸ் பாக்குறதுல இந்த படத்துக்கு வந்துட்டு காசு போட்டு வந்தா பியூட்டி ஹில்ஸ் பாக்கலாம் பாரு. இந்த படத்தை பத்தி சொன்னா ஏதோ சொல்லிட்டு இருக்கான். லவ் சீன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஆக்டிங்கும் வேற லெவல்ல இருந்துச்சு. ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ப்ரோ. பர்சனலா ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நிறைய பொண்ணு அந்த மாதிரி இருந்து நார்மலா பாய்ஸ் வர கஷ்டப்படுவாங்களோ எல்லாமே காமிச்சிருந்தாங்க ப்ரோ. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சொல்ற மாதிரி அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் நல்லா இருக்காதுன்னு நினைச்சோம் ப்ரோ. என் தம்பி தான் டிக்கெட் போட்டிருந்தான். பட் நல்லா இருந்துச்சு ப்ரோ. திடீர்னு வந்து பார்த்தோம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டியூட்லாம் எனக்கு பிடிக்காது ப்ரோ. கொஞ்சம் கிரிஞ்சா இருந்துச்சு. பட் எல்ஐ கேபி இல்ல எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு.